அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தெய்வ வணக்கம். சமீபத்தில் நம்முடைய சன்மார்க்க அன்பர்கள் ஒரு சிலரால் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான சர்ச்சைக்குள்ளான இப்போது ஒரு விவாதம் என்னவென்றால், நம்முடைய திருவருட்பா பதிப்பு வரலாற்றில் ஒரு இடைச்செருகள் நிகழ்ந்திருக்கின்றன. அதாவது திருவருட்பா பதிப்பில் கூடுதலாக வள்ளல் பெருமானார் எழுதாத சில பாடல்கள் எல்லாம் இப்போது இடைச்செருகளாக வந்து உள்ளன என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். இந்த கருத்து இப்போது பரவலாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அது குறித்த எனக்கு தெரிந்த சில விளக்கங்களை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நம்முடைய திருவருட்பா முதல் பதிப்பு என்பது 1867ஆம் ஆண்டு தோன்றும் துணையாக நம்முடைய வள்ளல் பெருமானாருடைய நேரடி பார்வையில் வெளியிடப்பட்ட முதல் நூல். இந்த புத்தகத்தை முதலாக வெளியிட வேண்டும் என்று வள்ளல் பெருமானாருடைய நெருங்கிய நண்பர்கள், அதாவது இருக்கும் ரத்தன முதலியார், புதுவை வேலு முதலியார், சிவானந்தபுரம் செல்வராய முதலியார் போன்ற வள்ளல் பெருமானாருடைய நெருங்கிய நண்பர்களுடைய வற்புறுத்தலுக்கு இணங்க இந்த நூல் அச்சிடப்பட்டது என்று வரலாற்றில் நீங்கள் படித்திருப்பீர்கள். இதை முதலாக அச்சிட்டு வெளிக்கொண்டு வந்தவர் நம்முடைய வள்ளல் பெருமானாருடைய முதல் மாணவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள். வள்ளல் பெருமானுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ், நேரடி பார்வையின் கீழ் வெளியிடப்பட்ட முதல் நூல் திருவருட்பா, முதல் 4 திருமுறைகள். எனவே இந்த 4 திருமுறைகளில் நிச்சயமாக இடைச்செருகள் வருவதற்கு இல்லை என்பது நம்முடைய எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. அதற்கு பிறகு 5 அல்லது 6ஆம் திருமுறையில் இடைச்செருகள் வந்திருக்குமா என்பது குறித்து இப்போ நம்ம விவாதிக்கிறோம். இந்த முதல் 4 திருமுறைகளை அச்சிட்டு வெளிக்கொண்டு வந்த நம்முடைய தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்களே 1880ஆம் ஆண்டு 5ஆம் திருமுறையை, அதாவது வள்ளல் பெருமானார் தற்காலிகமாக இந்த பாடல்கள்லாம் இப்போதைக்கு வேண்டாம் என்று அவரால் விளக்கப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட சில பாடல்களை எல்லாம் தொகுத்து வரலாற்றில் திருத்தணிகை பதிகம் என்று அந்த புத்தகத்தை திருவருட்பாவினுடைய 2வது நூல் என்று அவர் அச்சிட்டு திருவருட்பாவினுடைய 5ஆம் திருமுறையாக அந்த நூலை 1880ஆம் ஆண்டு நம்முடைய தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள் பதிப்பித்திருப்பார். இதுவும் வள்ளலாருடைய அசல் கையெழுத்து பிரதி என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இது ஏன்னா இந்த புத்தகத்தை யாரும் எதிர்க்க மாட்டாங்க. இப்போ திருவருட்பாவில் இடைச்செருகள் வந்துவிட்டதாக சொல்கின்ற நண்பர்கள் யார் என்றால், முதல் 5 திருமுறைகளை வெகுவாக ஆதரிக்கக்கூடிய நண்பர்களிடமிருந்தே இந்த கருத்து வருவதால் அவர்கள் 5ஆம் திருமுறையிலும் இடைச்செருகள் வருவதை வந்திருக்கும் என்று கருத்து சொல்லவில்லை. அவர்கள் சொல்வது 6ஆம் திருமுறையை. 6ஆம் திருமுறையில் எப்படி இடைச்செருகள் வந்திருக்கும்? 6ஆம் திருமுறை வெளியிடப்பட்ட ஆண்டு 1885. வள்ளல் பெருமானார் திருக்காப்பிட்டு கொண்டதற்கு பிறகு வெளியான அந்த பகுதி அது. வேலூர் பத்மநாப முதலியார் பதிப்பிக்கின்றார். அந்த பகுதியில் இடைச்செருகள் வந்திருப்பதற்காக வந்திருக்க வாய்ப்பு உண்டது என்று நம்ம அன்பர்கள் இப்போது சொல்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னவென்றால், இவர்கள் இப்படி சொல்வதற்கு மூல காரணம் பாலகிருஷ்ண பிள்ளை. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, திருவருட்பாவில் முதல் 1931ஆம் ஆண்டு தொடங்கி 1958ஆம் ஆண்டு வரைக்கும் சுமார் 12 பகுதிகளாக உரைநடை, திருவருட்பா ஆகிய இந்த பகுதிகளெல்லாம் பிரித்து 12 நூல்களாக சுமார் 3150 பக்கத்தில் வெளியிட்டிருப்பார். அதில் ஒவ்வொரு திருவருட்பாவினுடைய பதிகத்துக்கும் கீழே ஒரு குறிப்பு எழுதியிருப்பார். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாடல்கள் வள்ளல் பெருமான், இந்த பதிகத்துக்கு வள்ளல் பெருமான் தலைப்பிட்டார். இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய 15 பாடல்களில் முதல் 13 பாடல்கள் வள்ளல் பெருமானார் கையெழுத்திலும், கடைசியாக இருக்கின்ற 2 பாடல்கள் அன்பர்களுடைய படியேடுகளிலும் இருக்கிறது. அல்லது அது வரைக்கும் நோட்டு புத்தகத்தில் வள்ளல் பெருமானார் கையெழுத்து இருக்கிறது. 14, 15வது பாட்டில் அதே நோட்டு புத்தகத்தில் அன்பர்களுடைய கையெழுத்து இருக்கிறது. இது வள்ளல் பெருமானார் கையெழுத்து இல்லை, இப்படிலாம் எழுதியிருப்பாங்க. அது மாதிரி முன்னாடி 2, 3 பாட்டு வள்ளல் பெருமானாருடைய அன்பர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வள்ளலார் எழுதினார். இப்படிலாம் எந்தெந்த பாடல்கள்லாம் வள்ளல் பெருமானாருடைய அன்பர்கள் எழுதினாங்க, அது வள்ளல் பெருமானார் எழுதினார். முதல் அச்சில் இந்த பதிகத்தினுடைய தலைப்பு எப்படி இருந்துச்சு, பதிகத்துக்கு எந்தெந்த பதிகத்துக்கெல்லாம் வள்ளல் பெருமானாரடி நேரடி தலைப்பு கொடுத்தாரு, இப்படி ஏராளமான வரலாற்று பூர்வமான செய்திகளெல்லாம் கிட்டத்தட்ட 3643 ஆராய்ச்சி அடிக்குறிப்புகள் போட்டு இந்த 12 தொகுதிகளை நிறைவு செய்திருப்பார். இப்போ அன்பர்கள் அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இடைச்செருகள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, அந்த 6ஆம் திருமுறையில் அன்பர்கள் எழுதியதாக பாலகிருஷ்ண பிள்ளை பாடல்கள் எல்லாம் குறிப்பிடுறாரு பார்த்தீங்களா, அடிக்குறிப்பு போட்டு. அது மொத்தமே 700 பாடல்களுக்கும் குறைவானதான். கிட்டத்தட்ட 2600-700 பாடல்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 6ஆம் திருமுறையில்
வந்து இருக்கக்கூடியது மொத்தமே வந்து வெறும் 700 பாடல்களுக்குள்ளே தான் வந்து அன்பர்கள் எழுதி வைத்ததாக இருக்கும். அதுவும் இடையில இடையில எழுதியிருப்பாங்க. சில பாடல்கள் மொத்தமாகவே எழுதியிருப்பாங்க. இதையெல்லாம் முதலாக அச்சுக்கு வந்த 1885ஆம் ஆண்டு 6ஆம் திருமுறை வெளிவந்த அதையெல்லாம் ஒப்பு நோக்கி தான் இவர் பதிப்பிக்கிறார் பாலகிருஷ்ண பிள்ளை. அதனால் வந்து இடைச்செருகள் எங்கேயும் வந்திருப்பதற்கு வாய்ப்பில்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவுக்கு இந்த 6 திருமறைகளையும் முதலாக வரலாற்றில் தொகுத்து வெளியிட்டவர் 1892ஆம் ஆண்டு நம்முடைய பொன்னேரி சுந்தரம் பிள்ளை. அதாவது வள்ளல் பெருமானாருடைய சொந்த மூத்த அண்ணன் சபாபதி பிள்ளையினுடைய இளைய மகள் வடிவுடை மாணிக்கத்தை திருமணம் செய்தவர் பொன்னேரி சுந்தரம் பிள்ளை. அவர் தான் 6 திருமுறைகளையும் தொகுத்து 1892 முதலாக வெளியிடுகின்றார். அதற்கு பிறகு அடுத்தடுத்த பதிப்பாளர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நம்முடைய வேலூர் நமச்சிவாய முதலியார், ஆனூர் எத்திராஜுலு, கோபால் நாயக்கர், திருவேங்கட முதலியார், ஆதிமூலம், கடைசியாக 1924ஆம் ஆண்டு சாமு கந்தசாமி பிள்ளை, இவர்கள் எல்லாருமே வள்ளல் பெருமானாருடைய மாணவர்கள் அல்லது வள்ளல் பெருமானோடு பழகியவர்கள். இவங்க எல்லாமே இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னா, அந்த பதிப்பு ஒற்றுமை. யாரும் முந்தைய பதிப்புகளில் இருக்கக்கூடிய செய்திகளை நீக்கிவிட்டு இவங்க புதுசாக ஒன்று வெளியிடலை. எல்லாமே வந்து அந்தந்த பதிப்புகளை தழுவிய பதிப்புகளாகவே தான் இருந்திருக்கிறது. இதில் நம்முடைய வேலூர் பத்மநாப முதலியார் இடைச்செருகளாக கொடுத்துட்டார் 6ஆம் திருமுறையில் முதல் பதிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு சில பாடல்களை சபாபதி நம்முடைய அதாவது பொன்னேரி சுந்தரம் பிள்ளை வந்து நீக்கினதாக வரலாறு இல்லை. அவர் பதிப்பித்ததை சாமு கந்தசாமி பிள்ளை நீக்கியதாக வரலாறு இல்லை. சாமு கந்தசாமி பிள்ளை பதிப்பித்ததை வரலாற்று பூர்வமாக பதிப்பித்த பாலகிருஷ்ண பிள்ளை நீக்கியதாக வரலாறு இல்லை. பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பித்ததை கடைசியாக பதிப்பித்த நம்முடைய ஊரநடிகள் நீக்கியதாகவும் வரலாறு இல்லை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, வள்ளல் பெருமானாருடைய நெருங்கி பழகிய அன்பர்களே பதிப்பித்த இத்தனை பதிப்புகளிலும் ஒரு பதிப்பு நேர்மை என்னவென்றால், யாரும் முந்தைய பதிப்பில் இடைச்செருகள் வந்துவிட்டதென்று பின்னாடி வந்தவங்க யாரும் அதை நீக்கவில்லை. வள்ளல் பெருமானாரோடு பழகியவர்களில் அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு இருந்திருக்கலாம். ஆனால் பதிப்பு என்கின்ற வருகின்ற போது இவர்களுக்குள் ஒரே ஒருமித்த கருத்து நிலவியதை இந்த பதிப்பின் மூலமாக நாம் பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த பதிப்புகளில் எல்லாத்துலேயுமே மொத்த பாடல்கள் என்ன எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சி வெளியிட்டவர் நம்முடைய ஊரநடிகளார். அவர் தான் வந்து கடைசியாக நம்முடைய சாமு கந்தசாமி பிள்ளை பதிப்பு, அடுத்ததாக நம்முடைய பாலகிருஷ்ண பிள்ளை ஐயாவுடைய பதிப்பு, இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பில் தான் 5848 பாடல்கள் அப்படிங்கிற ஒரு மொத்த எண்களை கண்டுபிடிச்சி அவர் வரலாற்றில் பதிவு செஞ்சிருப்பார். அந்த பதிப்பை தழுவிய பதிப்பாக தான் 1972ஆம் ஆண்டில் ஊரநடிகள் அவர்கள் பதிப்பிச்சிருப்பார். அந்த பதிப்பில் பாடல் எண்களுக்கு தொடர் எண்கள் வழங்கியிருப்பார். அதாவது 1ல் ஆரம்பித்து 5848 முடிய இந்த தொடர் எண்களை அவர் வழங்கியிருப்பார். எனவே வள்ளல் பெருமானாரோடு பழகிய அன்பர்கள், அதற்கு பிறகு வரலாற்றில் தொடர்ச்சியாக வந்த பதிப்பாளர்கள், இதில் யாருக்குமே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் பாலகிருஷ்ண பிள்ளை அதை சொல்லியிருப்பார். பாலகிருஷ்ண பிள்ளையே நான் படிச்சிருக்கிறேன் ஒரு பதிகத்தில் முதல்ல வந்து பாடல்களில் வந்து வள்ளல் பெருமானார் எழுதியிருக்கிறாரு. அப்படி எழுதியிருக்கிற பாடல்கள் மேலே அடித்தல் திருத்தலை நம்முடைய ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் மேற்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கீழே அடிக்குறிப்பு எழுதியிருப்பார். அப்போ எங்கே வந்து ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தாலும் அதை உடனடியாக பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்படி அடித்தல் திருத்தல் உள்ள இந்த பாடல்களை முந்தைய பதிப்போடும் ஒப்பிட்டு பார்த்து தான் இதை பதிப்பிக்கிறார். ஆக எந்த இடத்திலும் இந்த 6 திருமுறைகளில் இடைச்செருகள் இல்லை என்பது என்னுடைய நான் அறிந்த வகையில் நான் சொல்கிறேன். நான் ஒரு வரலாற்று ஆய்வாளன் கிடையாது. ஆனால் வரலாற்றின் இந்த ஆய்வின் மீது ஒரு ஆர்வம் கொண்ட ஒருவனாக இருக்கின்ற அடிப்படையில் நான் இந்த கருத்துக்களை சொல்கின்றேன். அப்போ எங்கே வந்து நமக்கு வந்து இடைச்செருகள் வந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தென்றால், வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு அன்பர்கள் எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து நம்முடைய சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் 78 பக்கம் அளவுக்கு எழுதியிருக்கிறார். 67 பக்கம் அளவுக்கு எழுதியிருக்கிறார். அதில் வந்து நமக்கு வந்து இந்த வள்ளல் பெருமானாரோடு வாழ்க்கையில் அவர் சொல்லாத பல கருத்துக்கள், திருமுறைகளில் ஒத்து வராத கருத்துக்கள், அவருடைய கடித பகுதிகளோடு நேரடியாக ஒத்துப்போகாத முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாம் அந்த உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வாக அவர் எழுதியிருப்பதில் நமக்கு முரண்பட்ட கருத்து இருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக நான் இப்போது வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றேன். அதன் மீது எதிர் விவாதம், எதிர் விமர்சனம் வைப்பவர்களும் தாராளமாக வைக்கலாம். இந்த 6 திருமுறைகளில் எங்கே இடைச்செருகள் வந்தது என்பதை
அன்பர்கள் திட்டவட்டமாக தெரிவிக்க வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது. வள்ளல் பெருமானுடைய படைப்பில் இடைச்செருகள் புகுந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிவிட்டு நழுவி கொள்ளக்கூடாது. எந்த திருமுறையில் எந்த பதிகத்தில் எத்தனாவது பாட்டு அப்படின்னு நம்ம சொன்னால் அதன் மீது நம் தொடர் விவாதத்தை முன்வைக்கலாம். இந்த விவாதம் என்னோடு முற்று பெறப் போவதில்லை. இது தொடர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த பதிகம், இந்த பாடல்கள், இந்த வரலாறுகள் எல்லாமே ஒரு தெளிந்த நீரோடையாக இருக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு இந்த குழப்பங்கள் எதுவும் இல்லாத ஒரு வரலாறாக இது தொடர்ந்து நடைபோட வேண்டும் என்பது என் போன்றவர்களுடைய ஆர்வம். எனவே இந்த விவாதம் தொடர வேண்டும் என்றே நான் விரும்புகின்றேன். எனவே குற்றம் சுமத்துபவர்கள், விமர்சனத்தை முன்வைப்பவர்கள், ஆய்வில் குறைபாடு இருக்கிறதாக அவர்கள் சுட்டிக்காட்டுபவர்கள், பதிப்பு நெறிமுறை தவறி இருப்பதாக அவர்கள் விவாதிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அது எந்த இடம், எந்த பகுதி, எந்த திருமுறை என்று ஆதாரப்பூர்வமாக சொல்ல முன்வருமாறு நான் அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.